ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினாத்தாள், அதாவது தமிழ் வினாத்தாள் பார்த்தீங்கன்னா 5வது வினாத்தாள் பார்க்க போகிறோம். நம்ம குரூப் 4 எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது குரூப் 4 எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி 34 தமிழ் கொஷின் பேப்பர் வந்து ப்ரீவியஸாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருந்து பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம். அதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 4 வினாத்தாள்கள் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துருங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது 5வது தமிழ் வினாத்தாள், சரிங்களா? அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று டேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மரக்கலம் அப்படின்னா வந்து கடலில் போகக்கூடியது. அப்படின்னா கடலில் போகக்கூடிய இந்த மரக்கலத்திற்கு தமிழில் சொல்லக்கூடிய பெயரில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திமில். திமில் அப்படிங்கிற வார்த்தையோடைய மீனிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரக்கலம். மரக்கலம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் இன்னொரு பேர் என்ன? திமில் அப்படிங்கிறது. ஸோ மீதி இருக்கக்கூடியது பாருங்கள். வாரணம், புணரி, பறவை இதெல்லாம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கடல். கடலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வாரணம், புணரி, பறவை அப்படிங்கிறதெல்லாம். பறவை அப்படிங்கிறதுலேயும் வந்து ரா வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக வரக்கூடிய ரா கிடையாது, இன்னொரு ரா, சரியா? பறவை, ரா லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பறவை அப்படிங்கிறதுக்கு மீனிங் கடல். நெக்ஸ்ட் பாருங்கள், 2வது கொஷின். கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10வது நூற்றாண்டு காலத்தில் தமிழகத்திலிருந்து சாலமன் அப்படிங்கிற அரசனுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. யானையுடைய தந்தமும் மயிலின் தோகையும் சாலமனுக்கு 10ஆம் நூற்றாண்டில் அனுப்பப்பட்டன. ஆன்சர் பாருங்கள், யானை தந்தமும் மயில் தோகையும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 3வது கேள்வி பாருங்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம்லேயும் வருவாங்க, யூனிட் 8லேயும் வருவாங்க, அப்புறம் தமிழ்லையும் வருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. வேலு நாச்சியார் பற்றி A to Z எல்லா பாயிண்ட்டும் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில சமயம் வந்து தமிழ்லேயும் ஒரு கொஷின் கேட்டுருவாங்க, ஜிஎஸ்லேயும் ஒரு கொஷின் கேட்பாங்க, 2 கொஷின்ஸ் கூட கேட்டுருவாங்க. அதனால் அந்த டாபிக் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார்? வேலு நாச்சியார். அடுத்தது அஞ்சலை அம்மாள் பற்றி ஒரு கொஷின் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. கடலூரில் பிறந்தாங்கன்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிறது. அண்ட் தென் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவரும் கடலூர் அஞ்சலை அம்மாள் தான். இது ஒரு கொஷின். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க பற்றி ஒரு கொஷின் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு ஆன்சர் கொடுத்து கொஷின் க்ரியேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி மிக முக்கியமான ஒரு கேள்வி, உங்களுக்கு எது முக்கியம்னு தெரியுதோ அதை ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது, உலகம் உருண்டையானது என அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். அதாவது உலகம் உருண்டையானது அப்படிங்கிற அறிவியல் சிந்தனையை மெய்ப்பிக்கக்கூடிய திருக்குறள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிறது தான் உலகம் வந்து உருண்டையாக இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனையை சொல்லக்கூடிய திருக்குறள் எது? சுழன்றும் ஏற்பின்னது உலகம். 5வது கேள்வி. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதரின் வெற்றி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ், ரிப்பீட்டடாக தமிழில் வரக்கூடியது தான். தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. அடுத்த 6வது கேள்வியை பாருங்கள். ஞான கண்ணாடி, வேத விளக்கம், தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குருகதை அப்படின்னு சொல்லிட்டு 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஞான கண்ணாடி அப்படிங்கிறது எந்த படியான நூல் அப்படின்னா சமய வகையை சார்ந்த நூல், சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல், சமய நூல், சரியா? வேத விளக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உரைநடை வடிவிலான ஒரு சமய நூல். வேத விளக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன? உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா குட்டி தொல்காப்பியம் எனப்படுவது தொன்னூல் விளக்கம். பரமார்த்த குருகதை அப்படிங்கிறது வந்து ஒரு நகைச்சுவை கதை நூல். பரமார்த்த குருகதை அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை கதை நூல். ஸோ இதை சரியாக மேட்ச் பண்ணுறது நமக்கு 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவநேய பாவனர். தேவநேய பாவனருக்கு தான் மொழி ஞாயிறு அப்படிங்கிற பெயர் இருக்குது, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சிலப்பதிகாரம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரை பேர் குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம். இந்த குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துடைய வேறொரு பெயரும் கூட, ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிமக்கள் காப்பியம், அந்த பேர்லேயே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கட்டுரையும் எழுதியிருக்காங்க. 9வது கேள்வி.
நட்சத்திர குழந்தைகள், கணையாழியின் கனவு, பிரபந்த கானம், கொழு பொம்மை அப்படி கொடுத்துட்டு யார் யார் எழுதுந்து அப்படின்னு இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நட்சத்திர குழந்தைகள் அப்படிங்கிறத எழுதுந்து PS ராமையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்சத்திர குழந்தைகள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுந்து PS ராமையா. கணையாழியின் கனவு அப்படிங்கிறத எழுதினவங்க கல்கி, கணையாழியின் கனவு அப்படிங்கிறத எழுதினவங்க கல்கி. பிரபந்த கானம் அப்படிங்கிறத எழுதினவங்க மௌனி, பிரபந்த கானம் அப்படிங்கிறவங்க எழுதுந்து மௌனி. கொழுபொம்மை அப்படிங்கிறது எழுதினவங்க நா. பிச்சமூர்த்தி. சரியாக மேட்ச் பண்ணும்போது நமக்கு 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 10வது கேள்வி பாருங்கள். மோகனா என்னும் பாலசரஸ்வதி, மோகனா என்னும் பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 7 வயது. 7 வயதில் மோகனா அப்படிங்கக்கூடிய பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட்டு மேடை ஏறியிருப்பாங்க. சரியா? அப்போது வயது அவங்களுக்கு 7. நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி, நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? நா. முத்துசாமி. அடுத்தது பாருங்கள். காந்தி மகான் கதை என்னும் இசை நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொத்தமங்கலம் சுப்பு. கொத்தமங்கலம் சுப்பு தான் காந்தி மகான் கதை அப்படிங்கிற இசை நூலுடைய ஆசிரியர். யார்? கொத்தமங்கலம் சுப்பு. அடுத்த கேள்வி பாருங்கள். 13வது. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாரதியாருடைய குடும்ப விளக்கு அப்படிங்கிறது அவருடைய நூல்னு தெரியும். ஸோ குடும்ப விளக்கு எழுதுனது பாரதிதாசன். பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு என்னும் நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. குடும்ப விளக்கு நூலை எழுதுனது பாரதிதாசன். அவருடைய அந்த நூலில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் கவிதைகள் படைத்திருப்பாங்க. அது எத்தனாவது பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் பகுதி. சரிங்களா? இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஸ்டாண்டர்டில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு பாடல். இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுல 2ஆம் பகுதி எதில் வருது? 9th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி. அடுத்த கேள்வி பாருங்கள். தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்? ஸோ தண்டமிழ் ஆசான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா சாத்தான். அப்படியே வரும். தண்டமிழ் ஆசான் சாத்தான், அதாவது சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார்? ஸோ யார் பாராட்டினாங்கன்னா இளங்கோவடிகள் பாராட்டினாங்க. யாரை பாராட்டினாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தண்டமிழ் ஆசான் அப்படிங்கிறவங்க யாருன்னா சீத்தலை சாத்தனார். அப்படி கூப்பிட்டவங்க யார் அப்படின்னா இளங்கோவடிகள். அடுத்த கேள்வி பாருங்கள். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர். இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யார்? உமறுப்புலவர். இன்னொன்று கொஷின் இங்கே, கிறித்துவ கம்பர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா HA கிருட்டினப்பிள்ளை. அந்த மாதிரி இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் உமறுப்புலவர். அடுத்த கேள்வி பாருங்கள். 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷினு. ஓங்கு என்னும் அடைமொழி எதுக்கு இருக்கும் அப்படின்னா பரிபாடலுக்கு. கலித்தொகைக்கு என்ன வரும் அப்படின்னா கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி. நல் என்ற அடைமொழி பெற்று வருவது நற்றிணை. நல்ல அப்படிங்கிற அடைமொழி பெற்று வருவது குறுந்தொகை. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நல் அப்படிங்கிற அடைமொழி பெற்று வந்தால் அது நற்றிணை, நல்ல அப்படிங்கிற அடைமொழி பெற்று வந்தால் அது குறுந்தொகை. அடுத்த கேள்வி பாருங்கள். இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருதல். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டெஃபினிஷனாக கேட்டிருக்காங்க. ஒரு சொல் 2 பொருள்பட அமைந்து வருவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். 18வது கேள்வி. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேராசிரியர் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எதில் அமைந்திருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. மடந்தை பருவத்தின் வயது எது அப்படின்னு பார்த்தோம்னா 14லிருந்து 19. 14லிருந்து 19 வயது இருக்கிறவங்களுக்கு மடந்தை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். கலம்பக உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலம்பக உறுப்புகள் மொத்தம் 18. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா களம் பகம் அப்படின்னு பிரிக்கணும். இதை களம் அப்படிங்கிறது 12 குறிக்கக்கூடியது. பகம் அப்படின்னா அதில் பாதி, ஸோ 6. இந்த 12ஐயும் 6ஐயும் ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வரக்கூடிய உறுப்புகள் தான் 18. ஸோ கலம்பக உறுப்புகள் அப்படிங்கிறது என்ன? 18 உறுப்புகள். 21வது கேள்வி. பொருந்தாத இணையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாசவர் அப்படிங்கிறது நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாசவர் நெய்பவர் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர், இது சரியானது. கண்ணுள் விளைஞர்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஓவியர், இதுவும் சரியானது. மண்ணீட்டாளர்னு யாரை சொல்லுவோம்னா சிற்பி, இதுவும் சரியானது.
பாசவர் அப்படின்னா வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசவர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? வெற்றிலை விற்போர். இங்கே நெய்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெய்பவருக்கு என்ன வரும் அப்படின்னா காருகர் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இங்கே தப்பாக மாற்றி கொடுத்துருக்கனால பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா பாசவர் நெய்பவர்னு இருக்கிறது தான். அடுத்து 22வது கேள்வி, கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னா இந்த கூற்று சரியானது. கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கூற்றும் சரியானது தான். ஸோ கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி, கூல வாணிகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூல வாணிகம் செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். 24வது கேள்வி, அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரக்கூடிய அனைத்தும் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூற்றில் பாலைத்திணையில் வரும். அகநானூற்றில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகளாக பிரிக்கப்பட்டு பாடல்கள் பாடப்பட்டிருக்கோம். இதில் 1, 3, 5, 7, 9 அப்படின்னு ஒற்றைப்படையாக வரக்கூடிய அனைத்துமே எதில் வரும் அப்படின்னா பாலைத்திணை பாடல்கள். அப்படி பார்க்கும்போது பாலைத்திணையில் நமக்கு 200 பாடல்கள் வந்துடும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 25வது, அறுவர்க்கு இளைய நங்கை. அறுவர்க்கு இளைய நங்கை, இறைவன் ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவர் யார்? அதாவது அறுவர்க்கு இளைய நங்கை இதெல்லாம் வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு இல்லாமல் தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம படிக்கணும். அறுவர்க்கு இளைய நங்கை, இறைவன் ஆடல் கண்டருளிய நங்கை எனப்பட்டவர் யார் அப்படின்னா பிடாரி. அவங்க தான் வந்து அறுவர்க்கு இளைய நங்கை. அடுத்தது 26வது கேள்வி, கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழித்தொகை. கழித்தொகை தான் வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்த கொஷின் பாருங்கள். பழகுதமிழ் சொல்லொருமை 4 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாள் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியதுன்னா நாலடியாரை குறிக்கக்கூடியது. நாள் அப்படிங்கிறது நாலடியாரை குறிக்கக்கூடியது. அதில் 2 அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா திருக்குறளை குறிக்கக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலடியாரில் 4 அப்படிங்கிற வரியில் 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கக்கூடியது. 28வது கேள்வி, 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள் 4ல் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து சொல்லியிருப்போம். அறநூல்கள் வந்து மிகுதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள்னு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க திருப்பி எடுத்து. அதில் நான் சொல்லியிருந்தேன் 11 அறநூல்கள் இருக்கணும். அதுவே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்கள், அதாவது அறநூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 11. 29வது கேள்வி, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இருக்குது திருக்குறளில். ஸோ ஆன்சர் வந்து 38. 30வது கேள்வி, மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து அப்படிங்கிற லைனில் மேற்கண்ட பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனை சொற்கள் அப்படிங்கிறது வந்து முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது. அப்போ மனிதரெல்லாம் மனோபாவம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதில் முதலை கண்ணீர் அப்படிங்கிறதுக்கு கோடு போட்டிருக்காங்க. இந்த கோடு போட்டிருக்கிற வார்த்தைக்கு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்கள். பொய்யழுகை மற்றும் பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர், இது 3மே இதுக்கான ஆன்சராக வரும். பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு 3மே இதுக்கான ஆன்சராக வரும். அடுத்து 32வது கேள்வி, கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உடலும் உயிரும் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடல் உயிர் இரண்டுமே வந்து மிகவும் இணைந்து ஒற்றுமையாக தான் இருக்கும். ஸோ இதனால் விளக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றுமை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 33வது கேள்வி, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிறவினை வாக்கியம் அப்படின்னாவே வந்து படிப்பித்தார், வித்தார் அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். பிறவினை வாக்கியத்தை இங்கே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார், தான் படிக்காமல் மற்றவங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிறருக்காக செய்கிறது அப்படிங்கிறது தான் பிறவினை வாக்கியம். நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். 34வது கேள்வி, விடைக்கேற்ற வினா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது கேள்வியாக வரலாம். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படிங்கிறது கொஷின். அடுத்தது 35வது கேள்வி, ஐம்பெரும் குழு என் பேர் ஆயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐம்பெரும் குழு அப்படிங்கிறது வந்து 5 பெரும் குழுக்கள், அதாவது சீவக சிந்தாமணியில் இருக்கும். இது எல்லாமே ஐம்பெரும் குழு அப்படிங்கிறது 5 பெரிய குழுக்களும், என் பேர் ஆயம் அப்படிங்கிறது வந்து 8 பேராயங்கள் பற்றியும் சொல்லக்கூடியதுனால இது தொகை சொற்கள் விரித்து சொல்லக்கூடியதை வந்து தொகுத்து ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க இல்லையா.
இப்போ மா பலா வாழை அப்படிங்கிறது வந்து முக்கணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இங்கே ஐம்பெருக்குழு எண்பெயரயம் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தொகை சொற்களில் வரும் இலக்கணமாக எடுக்கும்போது. கீழ்கண்டவற்றுள் வினை எச்சம் அல்லாத ஒன்றை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினை எச்ச விகுதி என்ன அப்படின்னு தெரியும். ஈ அல்லது ஊ அப்படின்னு வர்றது தான் வந்து முடிகிறது தான் வினையச்சம்னு சொல்லுவோம். இங்கே வெந்து வெம்பி எய்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வினை எச்ச விகுதியாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது 3 வினையச்சம். அதுவே மூடு பனி அப்படிங்கிறது வந்து வினையச்சம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாற்காலி அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர், அதனால் அது பொருட்பெயர். அடுத்து 38வது கேள்வி, வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையின் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு வினையாளனையின் பெயர் எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்தவர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பாருங்கள் 39வது கேள்வி, ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்பெயர் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அல் அப்படி இல்லைன்னா தல் அப்படிங்கிற விகுதியில் முடியணும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஓடுதல். அடுத்து 40வது கேள்வி, நொந்தான் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ அப்படிங்கிறது தான், குறியில் எழுத்தில் வரக்கூடிய நோ அப்படிங்கிறது தான் வந்து நொந்தான் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல். அடுத்து 41வது கேள்வி, சரியான வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டிலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொண்டிலன் அப்படிங்கிறோடைய வேர்ச்சொல் கொல் அப்படின்னு வரும். தே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வினாத்தாள் 4லையுமே இந்த கொஷின் பார்த்தோம். தே அப்படிங்கிற சொல்லுக்கான மீனிங், அந்த எழுத்து ஒரு மொழி சொல்லுக்கான மீனிங் கடவுள் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, இளமை பெயர் மரபு பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. யானை அப்படிங்கிறதுக்கு என்ன இளமை பெயர், அதாவது யானையுடைய குட்டி அல்லது கன்று நம்ம என்ன வந்து இளமை பெயரில் சரியாக சொல்லுவோம் மரபில் அப்படின்னு பார்த்தோம்னா கன்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிள்ளை அப்படிங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லி வரும். இந்த குட்டி அப்படிங்கிறது வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். 44வது கேள்வி பாருங்கள், மரபு பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூரையை பொறுத்த வரைக்கும் போட்டனர் அப்படின்னு சொல்லக்கூடாது, கூரை வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லணும். இதுதான் சரியானது. 45வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல், அடிமலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் அமுதமொழி அப்படிங்கிறது அமுதம் போன்ற மொழி அப்படிங்கிறது வரும். பூவிரல் அப்படிங்கிறது பூ போன்ற விரல். முத்துப்பல் அப்படிங்கிறது முத்து போன்ற பல். இது 3மே வந்து உவமை தொகை, சரிங்களா. அதுவே அடிமலர் அப்படிங்கிறது வந்து உருவகம். உவம உருவம் மறைந்து வருகிறது வந்து அமுதமொழி, பூவிரல், முத்துப்பல். இந்த அடிமலர் அப்படிங்கிறது உருவகத்தில் வரும், சரிங்களா. ஆன்சர் வந்து அடிமலர். பொருந்தா மரபு சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்த மரபு சொல் எது வந்து பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரி. பொருத்தமானது ஒன்று பார்த்திங்கன்னா வாழைக்கச்சல், மாவடு, முருங்கை சரடு, நெக்ஸ்ட் வந்து பலாமூசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலாமூசு. அழுக்காருடையான் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறாமை அற்றவன் அப்படிங்கிறது எதிர்ச்சொல்லாக வரும். அழுக்காருடையான் அப்படிங்கிறதுக்கு என்ன எதிர்ச்சொல் வரும் அப்படின்னா பொறாமை அற்றவன். 48வது கேள்வி, உயர்திணை எண்மகனார் மக்கட்கற்றே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே, அதாவது உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே அப்படிங்கிற நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் வந்து எதில் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னா தொல்காப்பியம் வரிகள் படிச்சுக்கோங்க. உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே, இந்த லைன் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. 49வது கேள்வி, திணையும் தெய்வத்தையும் மேட்ச் பண்ணணும். குறிஞ்சி திணைக்கு யார் வருவாங்க அப்படின்னா முருகன், முல்லைத்திணைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன். இது நம்ம மேட்ச் பண்ணும்போது 4, 3, 2, 1 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 50வது கேள்வி, தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து தன்னுடைய வீரர்களோட போர்க்களத்தில் போய் நின்று போரிடுறவங்க எந்த பூவை சூடுவாங்க அப்படின்னா தும்பை பூவை சூடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தும்பை பூவை சூடி ஒருத்தர் எதிர்த்து போரிடுவாங்க. அடுத்த கேள்வி, இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முனைவர் ரா அரங்கநாதன். இதுவுமே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். இவர் கூடவே இன்னொரு ஞாபகம் வைக்கிறது ஆகஸ்ட் 9 அவருடைய பிறந்தநாளை தான் வந்து நூலக தினமாக கொண்டாடுவோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றில் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டாலும், எந்த நாளிதழ்கள் வெளியிடப்பட்டாலும், எந்த பருவ இதழ்கள் வெளியிடப்பட்டாலும் அவற்றின் ஒரு பிரதி எங்கே இருக்கும் அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் இடம்பெறும். 53வது கேள்வி, தெய்வ மணிமாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வ மணிமாலை திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது.
54வது கேள்வி, ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனைமரம். பனைமரத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏழைகளுடைய கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழிப்பற்று. ஸோ உலகளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வருவாய் ஈட்டுவது மட்டும் நோக்கமாக வச்சுக்காமல் தமிழையும் வளர்க்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டுட்டு வராங்க. இது எதை காட்டுது அப்படின்னா அவங்களுடைய மொழிப்பற்றை காட்டுகிறது. ஆன்சர் மொழிப்பற்றை காட்டுகிறது. 56வது, உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் டேஸ் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னா வாதம், பித்தம், சீதம் இது மூன்றுமே வந்து சமநிலையில் இருக்க வேண்டும். ஆன்சர் சமநிலை. 57வது கேள்வி, கால்நடைகளுக்கு ஊறு நேராத வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டி என்று அழைக்கப்பட்டன. கால்நடைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்கள், எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும், அதுதான் சமத்துவம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர். அடுத்த கேள்வி, தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் யார்? உவே சாமிநாதர். இதெல்லாம் வந்து ஓல்டு 6th புக்கில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓல்டு தமிழ் புக் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக வந்து லெசன்ஸை டீச் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார். ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். இந்தியாவிலேயே முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த கேள்வி, இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதழ்களை வந்து நம்ம குவித்து பார்ப்பதன் மூலமாக, அதாவது குவித்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா உ, ஊ, ஓ, ஓ, ஔ இந்த 5 எழுத்துக்களுமே இதழ்களை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகேந்திரவர்மன் தான் தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர். அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். இந்த தந்தை அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தான் சம்மந்தம் பண்ணிக்கும் போது வந்து சம்பந்தனார் அப்படின்னு சொல்லுமா, அந்த தந்தை அப்படிங்கிறது வந்து சம்பந்தனார் அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பம்மல் சம்பந்தனார். ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக அது ஷார்ட்கட் மாதிரி. அடுத்த கேள்வி, மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானுக்கு வந்து கவிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்குது. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞரே அப்துல் ரஹ்மான் தான். அடுத்த கேள்வி, பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிச்சமூர்த்தி கவிதைகள் தான் பாரதியாருக்கு பின்னாடி கவிதை மரபிலேயே திருப்பம் விளைத்தது அப்படின்றது இதுவும் முக்கியமான கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி அப்படிங்கிற புதினம் எழுதி சாகித்ய அகாதமி வாங்கின திரைப்பட கவிஞர் யார் அப்படின்றதா கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்திற்காக. அடுத்த கேள்வி, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்த ஈயர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருதும் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது தான். பாரதிதாசனுடைய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுக்கப்படுது அப்படின்னா பிசிராந்த ஈயர் அப்படிங்கிற நாடக நூலுக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள், கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என்று பாடியவர் யார்? கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என்று பாடியவர் திருமூலர். இந்த வரியை பாடினவங்க யார்? திருமூலர். அடுத்த கேள்வி பாருங்கள், கல்மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரச்சனை யாத்திரிகம். ரச்சனை யாத்திரிகத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே கல் நெஞ்சையும் கரையக்கூடியது, அந்த பாடல் வகையானது அப்படிங்கிற அந்த தொகுப்பு சொன்னது. ரச்சனை யாத்திரிகம் தான் அவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கும். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் பாடல். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடும் பாடல் வந்து தொழில் பாடல். பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்களா, அதை தான் சொல்கிறாங்க. எவரே புண்படாத உலகிற் புகழுடம்படைந்தார் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். அதாவது புண்படாத உலகத்தில் புகழுடம்படைந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் எவரே புண்படாது உலகிற் புகழுடம்படைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மனோன்மணியத்தில் தான் இந்த வரிகள் இருக்கும். அடுத்த கேள்வி, கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலம்பகம் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. இந்த கலம்பகம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே பாருங்கள் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18 அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள். சரியா? திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 காண்டங்கள். திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 3 காண்டங்கள். 6 காண்டங்கள் இருக்கக்கூடியது வந்து கம்பராமாயணம். 7வது காண்டமும் கம்பராமாயணத்தில் இருக்கும், ஒட்டக்கூத்தர் எழுதுனது. அடுத்தது பாருங்கள்,
சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்கள் கேட்டிருக்காங்க 5027. சீரா புராணத்தில் வந்து எத்தனை விருத்தப்பாக்கள் இருக்குது? 5027. இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின். இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லிக்குரிய பொருள் எதுன்னா தூய துறவி. இந்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா நாம் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிற கொஷின்ஸ்லேயே வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இஸ்மத் நம்ம கொஷின்ஸை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இந்த லெசன் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு அது என்ன மொழி சொல்? பாரசீக சொல். அதற்கு மீனிங் என்ன அப்படின்னா தூய துறவி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பண்ணெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை. வரிகளை நல்லா படித்து வச்சுக்கோங்க. வரிகளில் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இதுவுமே பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய 9th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகை இந்த பாடலில் தான் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சிறமை. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நியூ புக் மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டில் இருந்துடக்கூடாது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக் மட்டும் படித்தா போதும், நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு அண்டு நியூ ரெண்டுமே படிக்கணும். அண்ட் தென் தமிழ் எவ்வளோ ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து டிசைட் ஆகும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன். நன்னன் என்ற குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாய் கொண்டு பாடப்பட்ட நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்படுகடாம் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கள். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நாம் வினாத்தாள் 4லேயுமே பார்த்துருப்போம். வினாத்தாள் இப்போ 5லேயும் பார்க்குறோம். சரிங்களா? இதே கேள்வி நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி நான் கொஷின்ஸ் வந்து டைப் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைப் பண்ண கொஷின்ஸில் அது இருந்திருக்கும். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படிங்கிறது. பாரதியார் அதை சொல்லியிருப்பார். கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் நன்றோ சுகமுள்ளது என்று கூறுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ராமன் தான் பார்த்திங்கன்னா குகனை பார்த்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா துன்பம் இருந்தால் தான் நமக்கு சுகமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைனில் துன்புலதெனின் நன்றோ சுகமுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து கங்கையை கடந்து போகும்போது குகனை பிரிஞ்சு போகணும் இல்லையா? அப்போ குகன் வருத்தப்படும் போது இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் 15 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள். திருக்குறளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல். இதுவே வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி. அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமராக்குழல். அதாவது பெரியாரை பேணி தமராக்குழல் அப்படிங்கிறது இங்கே சரியான ஆன்சர். ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் ஒரு வேர்ட் விட்டாங்க, அதுதான் கேட்குறாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல். பெரியாரை அப்படிங்கிறது இங்கே வரணும். அடுத்து பாருங்கள். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல். இப்பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரமின்றி உழைப்பது. அதாவது தட்டி போட்ட ரொட்டியை வந்து புரட்டி போடுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அந்தளவுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நேரமின்றி உழைப்பது அப்படிங்கிறது தான் சரியானது. பழமொழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைத்த சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற பழமொழி சென்டென்ஸில் அமைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்த்த நோயற்ற வாழ்வு வாழ்வோம், உணர்ந்து நம்ம நோயில்லாத வாழ்வு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் சரியானது. அடுத்தது பாருங்கள். தன்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தான் வந்து செய்யக்கூடிய செயலை சொல்கிறது பாருங்கள். செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். அவன் வாங்குறான், அப்போ அது தன்வினை. அடுத்தது பாருங்கள். 85வது கேள்வி. தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முறையாக படி அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாங்க. அது வந்து கட்டளை வாக்கியம். 86வது கேள்வி பாருங்கள். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் தான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். அப்படிங்கிறது வந்தாவே நம்ம என்ன வச்சுக்கலாம், அயற்கூற்று அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? மற்றவரிடம் சொல்கிறாங்க தான் பெற்றதாகன்னு வருதில்லை, அதனால் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்தது பாருங்கள். சரியான சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வந்து மாற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் சரியாக சென்டென்ஸாக வர்றது வந்து பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுவும் அதே தான். உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதுதான் வந்து வார்த்தைகள் சரியாக இருந்து சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்து பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, கொம்பு, அரசன். அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து இதுதான் வந்து சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ.
அடுத்து அகரவரிசையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அகரவரிசை தான் இதுவும். சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல், இதுதான் அகரவரிசைப்படி இருக்குது. சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல் அப்படிங்கிறது அகரவரிசைப்படி இருக்குது. அடுத்த கேள்வி, ஏ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைம் ரிப்பீட்டாக வந்துருச்சு. ஏ அப்படின்னா அம்பு அப்படிங்கிறது. அடுத்தது, ஒழிப்பு முனையை அறிந்து சரியான பொருள் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊன் என்றால் என்ன, ஊன் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். இங்கே மயங்கொலி பிள்ளையில் பாருங்கள், எழுத்து என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஊன் அப்படிங்கிறதுல வந்து 3 சுழிய மின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இதில் ஊன் அப்படிங்கிறதுல 2 சுழிய மின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஊன் அப்படிங்கிற 3 சுழிய மின் வந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உணவு. ஊன் அப்படிங்கிற 2 சுழியம் வந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறைச்சி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஊன் அப்படிங்கிற 3 சுழியம் மின் வர ஊனுக்கு வந்து உணவு, 2 சுழியம் ஊன் வர உணவு அது வந்து இறைச்சி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், உலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலை அப்படின்னா பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவோம். உலை அப்படிங்கிறது வந்து பிடரி மயிர். அடுத்தது, ஹாஸ்பிட்டல் என்று சொல்லியிருக்கு, நேரான தமிழ் சொல்லிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மருத்துவமனை தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ரேஷனல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு. ரேஷனல் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன தமிழ் சொல், பகுத்தறிவு. அடுத்த கேள்வியை பாருங்கள், இடர் உற மறைப்போகும் எரியுறு மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இடர் அப்படின்னா துன்பம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இடர்னா என்ன அர்த்தம், துன்பம். இங்கே எதிர்ச்சொல்னு கேட்டிருக்கிற வார்த்தையை படிக்காமல் நீங்கள் மாற்றி எழுதிட போகிறீங்க. இடர் அப்படின்னா வந்து துன்பம், மீனிங் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த தவறு பண்ணுவீங்க. அதுக்காக சொல்கிறேன், இடர் அப்படின்னா துன்பம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் அப்படிங்கிறதால இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்பம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், 98வது பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு பாசிலை கொடுத்துருக்காங்க. பாசிலையை பிரித்து எழுதுனா என்ன வரும் அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. அடுத்தது, பைங்கூல் அப்படிங்கிறத பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. பைங்கூல் அப்படிங்கிறதையும் பசுமை கூட்டல் கூல் அப்படின்னு எழுதலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார், நா. பிச்சமூர்த்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வினாத்தாள் 6ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.